இன்றைக்கி இந்த வீடியோவில் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் டிஃபால்ட்டாக டெலிவரி சார்ஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் பேசிக்கில் டெலிவரி சார்ஜஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டெலிவரி மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பின்கோடுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அந்தந்த சைடு பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இப்போ போஸ்டல் கோட் அப்படிங்கிறதுல பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பின்கோடு வந்து அங்கே என்டர் பண்ணுறேன். அதேமாரி நீங்களும் உங்களுக்கான பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது, அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அதுக்கான சார்ஜஸாக நான் வந்து 50 ரூபாய் வந்து அங்கே என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்னொரு சார்ஜஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணிவிட்டேன். இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கீழே உள்ள ஆட் சார்ஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் 1000 ரூபாயிலேருந்து வரைக்கும் கொடுத்துட்டேன்னா கீழே வந்து 1001 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும்னு கொடுத்துட்டேன். இதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ? 80 ரூபாய் கொடுத்துட்டு சேவுங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். இதே ஃபார்மேட்டில் தான் நெக்ஸ்ட்டும் நீங்கள் பின்கோடு வேறு ஒரு பின்கோடு ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டேட் பேசிக்கில் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் எப்படி ஆட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டேட்டுங்கிற ஆப்ஷனில் நான் வந்து தமிழ்நாடுங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குதா, அங்கே வந்து 500 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். சார்ஜஸில் வந்து 150 ரூபாய் அப்படிங்கிறத கொடுத்து கீழே உள்ள சேவ் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஒரு ஸ்டேட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே ஃபார்மேட் தான். ஆட் ஏரியாவில் ஸ்டேட்டுங்கிற ஆப்ஷனில் கேரளா கொடுத்துட்டேன். சார்ஜஸில் வந்துட்டு 150 ருபீஸ்லேருந்து 3000 வரைக்கும் ஆட் பண்ணால் எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறதுக்கு 75 ரூபாங்கிறத கொடுத்து சேவ் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் பேசிக்கில் எப்படி டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஆர்டர் எப்படி போடுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நியூவாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணணும். நேம் கொடுத்துட்டேன், மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதே ஃபார்மேட்டில் நீங்களும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன ஓடிபி வந்திருக்கோ அந்த ஓடிபி அங்கே கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் என்னோடய ஓடிபி அங்கே என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்துட்டேன். எனக்கான அக்கௌண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டேட்டுங்கிற ஆப்ஷனில் தமிழ்நாடுங்கிறத கொடுத்து சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டெலிவரி ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஷிப்பிங் அட்ரஸில் என்னோடய அட்ரஸை வந்துட்டு இங்கே நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர்னு கொடுத்துட்டேன். அட்ரஸ்லேயும் வந்துட்டு டி நகருங்கிறத கொடுத்துட்டேன். லேண்ட்மார்க்கில் விநாயகர் டெம்பிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். சிட்டி வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் சென்னைன்னு கொடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் உங்களோட பின்கோடு என்னவோ பின்கோடு ஆப்ஷனில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பில்லிங் அட்ரஸும் உங்களுக்கு சேம் அட்ரஸ் அப்படின்னா சேம் அஸ் ஷிப்பிங் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாமே ஆல்ரெடி அதில் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸ்டேட்டுங்கிற ஆப்ஷனை மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜஸுமே அதில் உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கணும். சிஓடி சூஸ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இப்படி தான் நீங்களும் ஒரு ஆர்டர் வந்துட்டு போடணும். இப்போ செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே இதிலே வியூ ஆகிடுக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெயிட் பேசிக்கில் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.